கடல் ஒரு மிக பெரும் களம். இந்த கடலின் களமும் கதைகளும் விரிந்து கிடக்கிறது. காலாதி காலமாக இந்த கடலில் இடம்பெற்ற போர்கள், அதற்குள்ளேயே மடிந்து போன நிறைய உண்மைகள், இவையெல்லாம் சற்று வெளிப்பட தொடங்கி இருக்கிறது காலம். நவீன கடற்போர் வரலாற்றில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் இப்போது கடலில் சில $1000 பெறுமதியான சிறு படகுகளைக் கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கின்றன. பெரிய கப்பல்கள் தான் கடலை ஆளும் என்ற பல நூற்றாண்டு கால விதியை ஒரு சிறு அமைப்பு உடைத்து தள்ளியிருக்கிறது. நம்புவீர்களா? இலங்கையின் கடற்பரப்பில் ஈழத்து மண்ணில் கடற்புலிகள் அதனை சாத்தியமாக்கி காட்டினார்கள். அவர்களுடைய அந்த சீரற்ற போர்முறை இன்று ஈரானின் முதன்மை ஆயுதமாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பல்களை ஈரான் எப்படி தனது தேனீ கூட்டம் போன்ற படகுகளால் நிலைகுலையச் செய்கிறது? இதற்கு கடல் புலிகளினுடைய உத்திக்கும் என்ன தொடர்பு? சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இலங்கையின் கடற்படைக்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்படை பிரிவான கடற்புலிகள் கையாண்ட முறைகள் உலக இராணுவ ஆய்வாளர்களையே வியக்க வைத்தது. ஒரு மரபுவழி கடற்படை கொண்டிருக்க வேண்டிய பெரிய போர்க்கப்பல்கள் இல்லாமலேயே ஒரு அதிவேக படகை கொண்டு ஒரு நாட்டினுடைய கடற்படையை நிலைகுலைய செய்ய முடியும் என்பதனை அன்று புலிகள் நிரூபித்தார்கள். ஈழக்கடலில் ஒரு பெரிய போர்க்கப்பலை அல்லது ஒரே ஒரு படகால் நேருக்கு நேர் மோதி தோற்கடிப்பது கடினம். ஆனால் தேனீக்கள் ஒரு உருவத்தை மொய்ப்பது போல பல திசைகளிலும் இருந்து ஒரே நேரத்தில் 20 முதல் 30 வரையான அதிவேக சிறிய படகுகள் வந்து தாக்கினால் அந்த பெரிய கப்பலின் ரேடார் மற்றும் தற்காப்பு ஆயுதங்கள் அனைத்தும் இலக்குகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் எதிரி கப்பலின் துப்பாக்கிகள் எதை நோக்கி சுடுவது என்ற குழப்பம் ஒரு சூழலை உருவாக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட தற்கொலை படகுகளை அப்போது தற்கொலையாளர்கள் படகுகளில் நிரப்பி அந்த கப்பலை மோதி அதனை மூழ்கடிக்கின்ற திட்டத்தை வைத்திருந்தார்கள். இந்த திட்டம்தான் இப்போது ஈரானை ஈர்த்த முதல் உத்தியாக காணப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பில் இந்த சிறிய படகுகள் காட்டிய வீரியத்தை ஈரான் பல வருடங்கள் மிக நுணுக்கமாக கவனித்தது. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமானந்தாங்கி கப்பல்களை நேருக்கு நேர் மோதி வெல்ல முடியாது என்பதை அறிந்த ஈரான் கடற்புலிகளின் பாணியிலான நொடிநேர தாக்குதல் மற்றும் அழிப்பு முறையை தனது முதன்மை போருத்தியாக அல்லது போர் தந்திரமாக மாற்றியிருக்கிறது என சொல்லலாம். ஈரான் தற்போது ஆயிரக்கணக்கான அதிவேக தாக்குதல் படகுகளையும் ஏவுகணைகள் மற்றும் டொர்பிடோக்களுடன் பாரசீக வளைகுடாவில் நிறுத்தியிருக்கிறது. ஒரு காலத்தில் மீன்பிடி படகுகள் போல தெரிந்த இவை இன்று அதிநவீன ஏவுகணைகளை தாங்கி நிற்கும் மினி போர்க்கப்பல்கள். அமெரிக்காவின் ஏஜிஸ் தற்காப்பு அமைப்பு கூட 100 படகுகள் ஒரே நேரத்தில் வரும்போது திணறி போகும் வாய்ப்பு இருக்கிறது. பாரசீக வளைகுடா போன்ற குறுகிய கடல் பகுதிகளில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பல்கள் தங்களது முழு வேகத்தையும் சூழ்ச்சி திறனையும் பயன்படுத்த முடியாது. இது ஈரானுக்கு சாதகமாக அமைகிறது. கடற்புலிகள் எப்படி தீவுகளையும் காடுகளையும் மறைவிடமாக பயன்படுத்தினார்களோ அதுபோல ஈரான் தனது மலைப்பாங்கான கடற்கரை குகைகளிலேயே படகுகளை ஒளித்து வைத்து தாக்குதல் நடத்துகிறது. சிறிய பிளாஸ்டிக் அல்லது ஃபைபர் கிளாஸ் படகுகள் கடல் அலைகளுக்கு இடையே மிக குறைந்த உயரத்தில் பயணிப்பதால் நவீன ரேடர்களால் அவை தெரிவது கடினம். ஒரு அமெரிக்க போர்க்கப்பலின் மதிப்பு $1 பில்லியன் இருக்கிறது. ஆனால் அதை தாக்கி அளிக்கும் ஈரானிய சிறு படகின் மதிப்பு சில $1000 மட்டுமே. இந்த குறைந்த செலவு அதிவேக சேதம் என்ற கடற்புலிகளின் தத்துவமே ஈரானின் இப்போதைக்கான பலம் என்று சொல்லப்படுகிறது. கடற்புலிகள் அன்று விதைத்து அதே தத்துவத்தை தான் ஈரான் மட்டுமில்லாது செங்கடலில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் பயன்படுத்தி வருகிறார்கள். சமீப காலமாக கருங்கடலில் உக்ரைன் இராணுவம் பயன்படுத்தும் கடல்சார் ட்ரோன்கள் கூட இந்த உத்தியின் அடுத்த கட்ட பரிமாணமே என்று சொல்லலாம். அமெரிக்காவின் $13 பில்லியன் கப்பல்களை முடக்க இப்போது ஏவுகணைகள் கூட தேவையில்லை. சரியான நேரத்தில் ஏவப்படும் சில வெடிப்பொருட்கள் படகுகளே போதும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. வேகம் மற்றும் எண்ணிக்கை என்பது இன்று வலிமையை விட முக்கியத்துவம் பெற்று காணப்படக்கூடிய நிலைமைக்கு மாறியிருக்கிறது. கடற்புலிகள் ஒரு சிறிய அமைப்பாக இருந்து உருவாக்கிய அந்த போர் உத்திகள் இன்று ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு வியூகமாக மாறியிருக்கிறது. ஆச்சரியமான ஒன்று இல்லையா? ஒருவேளை பாரசீக வளைகுடாவில் யுத்தம் ஆரம்பித்தால் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பல்களை மூழ்கடிக்கப் போவது ஈரானின் இந்த சிறிய படகுகளாகத்தான் இருக்கும். காலம் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் கடற்புலிகள் அன்று உலகுக்கு சொன்ன அந்த போரியல் பாடம் இன்றும் கடலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இங்கு நாம் இதன் தொடர்ச்சியாக இன்னும் சில தரவுகளையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 1990களின் தொடக்கத்தில் ஒரு அரசு சாரா அமைப்பு தமக்கென ஒரு கடற்படையை உருவாக்கி ஒரு நாட்டின் பலமான கடற்படையை சவால் செய்தது.
உலக வரலாற்றில் அதுவே முதல் முறை. கடற்புலிகளின் இந்த வளர்ச்சியை ஈரான் போன்ற நாடுகள் தங்களின் பிராந்திய பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. உலகமே புலிகளினுடைய வளர்ச்சியையும் புலிகளுடைய போரியல் நுட்பங்களையும் கண்டு அதிசயித்து நின்ற காலம் அது. பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையும் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கப்பல்களை எதிர்க்க ஈரானிடம் பெரிய கப்பல்கள் இல்லை. கடற்புலிகள் காட்டிய குறைந்த கொள்ளளவு, அதிக வேகம் என்ற சூத்திரம் ஈரானுக்கு மிக பொருத்தமாக அமைந்துவிட்டது. கடற்புலிகள் கடலில் நிரந்தர தளங்களை அமைக்காமல் ஆழ்கடலில் பெரிய கப்பல்கள் நகரும் விநியோக தளங்களாக பயன்படுத்தினார்கள். அதேபோல கடற்கரை ஓரங்களில் சிறிய படகுகளை மறைத்து வைத்தார்கள். ஈரான் தனது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மூலம் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆயிரக்கணக்கான சிறிய தீவுகள் மற்றும் பாறை இடுக்குகளை படகுகளின் பதுங்கு இடங்களாக மாற்றியுள்ளது. அமெரிக்கா செயற்கைக்கோள்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு படகுகளை நிலத்தடி குகைகளுக்குள் நிறுத்தி வைக்கும் தொழில்நுட்பத்தை ஈரான் கடற்புலிகளிடமிருந்தே உள்வாங்கியது. உலகெங்கிலும் உள்ள இராணுவ ஆய்வகங்கள் கடற்புலிகளின் தற்கொலை படகு தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து வருகிறது. கடற்புலிகள் தங்கள் படகுகளில் ரேடார் அலைகளை சிதறடிக்கும் சில குறிப்பிட்ட வடிவங்களையும் பைபர் கிளாஸ் பொருட்களையும் பயன்படுத்தினார்கள். ஈரான் இந்த பழைய முறையை நவீனப்படுத்தி இன்று ரீடர் எவிடிங் ஸ்பீட் போட்ஸ் எனப்படும் ரேடர்களில் சிக்காத அதிவேக படகுகளை தயாரித்து கவுத்திகளுக்கும் வழங்கி வருகிறது. இன்று செங்கடலில் கப்பல்கள் தாக்கப்படுவதற்கு அடிப்படை வைத்து 1990களில் ஈழக்கடலில் விதைக்கப்பட்டது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். கடற்புலிகள் ஒரு தாக்குதல் வெவ்வேறு வகைகளான படகுகளை பயன்படுத்துகிறார்கள். தாக்குதலை திசை திருப்பும் படகுகள், வெடிபொருட்களை ஏற்றி வரும் தற்கொலை படகுகள், தூரத்தில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் படகுகள். ஈரான் இன்று அதே முறையை மிக பெரும் நுட்பமாக மாற்றியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 50 ட்ரோன்கள், 20 ஏவுகணை படகுகள் என ஏவும்போது உலகத்தின் மிகச்சிறந்த அமெரிக்காவின் தற்காப்பு அமைப்புகள் கூட செயலிழந்துவிடும். மீன்பிடி படகுகள் போல தோற்றமளிக்கும் படகுகளில் ஆயுதங்களை மறைத்து வைத்து தாக்குதல் நடத்துவதில் கடற்புலிகள் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு குழுக்கள் இந்த பாரசீக வளைகுடாவில் சாதாரண வர்த்தக கப்பல்கள் அல்லது மீன்பிடி படகுகள் போல தோன்றும் கலன்களை உளவு பார்க்கவும் திடீர் தாக்குதல்களை நடத்தவும் பயன்படுத்துகிறது. இது அமெரிக்க கடற்படைக்கு யாரை தாக்குவது, யாரை தவிர்ப்பது என்ற பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். கடற்புலிகளின் தாக்குதல்கள் இலங்கை கடற்படை வீரர்களிடையே ஏற்படுத்திய அதே தற்கொலை தாக்குதல் பயம் இன்று அமெரிக்க கடற்படையினருக்கும் உண்டு. பாரசீக வளைகுடாவில் ஒரு ஈரானிய சிறு படகு அமெரிக்க கப்பலை நெருங்கினாலே அங்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. ஒரு தேசமல்லாது மிக நீண்ட காலம் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய இனம் தன்னுடைய போராட்ட உத்திகளை இந்த உலகத்தின் ஏனைய போராடுகின்ற நாடுகளுக்காக சர்வாதிகார வல்லாதிக்க சக்திகளிடமிருந்து மீள வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொருவருக்குமான பாடமாக விட்டு சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு காலம் அந்த காலத்தினுடைய போரியல் நாயகர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதும், அந்த போரியல் நகர்வுகளை இன்றும் உலகத்தினுடைய பல நாடுகளும் போரியல் பாடங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதும், அவர்களுடைய போரியல் நுட்பங்கள் தொடர்பில் இன்றும் விலகாத மர்மங்களோடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளும் விழிபிதுங்கி நிற்கிறது என்பதும் தான் இங்கு சொல்ல வேண்டிய விடயமாகும். ஆக ஈரானில் அமெரிக்காவுக்கு எதிரான நகர்வுகள், பாரசீக வளைகுடா முழுவதுமாக விதைக்கப்பட்டிருக்கும் சிறு படகுகள், அமெரிக்காவின் உலகத்தின் மிகப்பெரிய அதிநவீன சக்தி வாய்ந்த கப்பல்களை எப்படி அழிக்கப் போகிறது என்று பலரின் கேள்விக்கு இது ஒரு விடையாக இருக்கும். உண்மையில் இந்த போர்க்களம் எப்படியாக மாறப்போகிறது, எப்படியான முடிவுகளை தரப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.